கதிர், வயது 38, நன்கு படித்த ஆண், பார்ப்பதற்கு மாநிறமாக சரியான உடற்தோற்றத்துடன் சிரித்த முகத்துடனும் அனைவரிடமும் பழகக்கூடியவன். கதிர் ஒரு அரசாங்க நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிகிறார். கதிருக்கு 32 வயதில் கதிரின் தாய் பருவதம் அவனை தனது அண்ணன் மகள் தேவியை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார். ஆனால் கதிருக்கு அதில் சற்றும் விருப்பமில்லை. ஏனென்றால் தேவி நன்கு படித்த பெண்ணாக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு சற்று குண்டாக இருப்பாள். தேவியின் குறும்புத்தனமும் குழந்தை போன்ற பேச்சும் கதிருக்கு சிறு வயதில் இருந்தே கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் வேறு வழியின்றி தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தனது மாமாவின் மகள் தேவியை 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கதிர். முதலிரவு அன்று கதிர் தேவியை பார்த்து, "இங்க பாரு தேவி, எங்கள் அம்மா என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு என்னோட மனைவி வேலைக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் நீ என்னதான் படித்திருந்தாலும் நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு என்றைக்குமே வரக்கூடாது" என்று முதல் நாளிலேயே தன் மனைவிக்கு கட்டளையிட்டான். தேவிக்கு சிறு வயதிலிருந்தே தனது அத்தை மகன் கதிரை ஒருதலையாக காதல் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அவளுக்கு அவனது பேச்சை மீறி வேலைக்கு செல்ல விருப்பமில்லை. அதனால் படித்திருந்தும் வேலைக்கு செல்லாமல் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் தேவி. தேவி மற்றும் கதிருக்கு திருமணம் முடிந்து 5 வருடங்கள் ஆன பின்பும் கூட அவள் ஒருமுறை கூட கர்ப்பம் தரிக்கவில்லை. அதற்கு காரணம் தனது உடல்நிலைதான் என்று தேவி பல முறை தனது கணவனிடம் கூறியது உண்டு. ஒரு நாள் கதிர் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி தனது தொலைபேசியை பார்த்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். அப்போது மாடிப்படி ஏறி வந்த மனைவி கதிரை பார்த்து, "என்ன மாமா, ஃபோனையே பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க? அப்படி என்ன அந்த ஃபோனில் இருக்கு? என்னன்னு தெரிஞ்சா நானும் சிரிப்பந்தானே?" என்று கேட்டதும் கதிர், "அது ஒன்றும் இல்லை தேவி, இந்த ஃபோனை கொஞ்சம் பாரு" என்று தான் கையில் வைத்திருந்த ஃபோனை தான் பார்த்து கொண்டிருந்த குழந்தைகளின் புகைப்படங்களை தனது மனைவியிடம் காண்பித்து, "கதிர், இந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்காங்க. அதிலும் அந்த குழந்தைங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லை? குழந்தைகள் என்றாலே ஒரு தனி சந்தோஷந்தான். குழந்தைகள் இருக்கின்ற வீடு எப்பொழுதும் கலகலவென்று இருக்கும் இல்லையா?" என்று தனது மனைவி தேவியிடம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கதிர் தனது மனைவியை பார்க்க மனைவியின் முகம் வாடி போய் இருந்தது. அதனை புரிந்து கொண்ட கதிர், "நான் உன்னை வேணும்னு கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் காண்பிக்கல. எனக்கு குழந்தைகள் என்றால் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? அதனால தானே தவிர மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை தேவி. எனக்கு புரியுது மாமா. உங்களுக்கு குழந்தை என்றால் எவ்வளவு பிடிக்கும் என்று எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து எனக்கு உங்களை தெரியும். இது கூடவா எனக்கு புரியாது? ஆனால் நமக்கு தான் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இன்னமும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்கலை. எத்தனையோ பேர் குழந்தை வேண்டாம் என்று ஹாஸ்பிட்டல் போய் களைச்சிட்டு வர்றாங்க. ஆனால் குழந்தை வேணும்னு கோவில் கோவிலாக போய் மண்சோறு சாப்பிட்டு விரதம் இருந்து கேட்குறவங்களுக்கு தான் கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டார் போல." அதற்கு கதிர், "தேவி, நீ மனசை விட்டுறாத. நமக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ என்ன, நமக்கு என்ன வயசாகிடுச்சு?" அதற்கு தேவி, "எனக்கு புரியுது மாமா. ஆனால் என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை. நான் பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வேற இருக்குது. போதாததற்கு தைராய்டு வேற. இவ்வளவு பிரச்சனையை என் உடம்புல வச்சுக்கிட்டு எப்படி என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க?" அதனை கேட்ட கதிர், "அப்படின்னா குண்டா இருக்கிற பொண்ணுங்க யாரும் குழந்தை பெற்றுக்கிட்டது கிடையாதா? இங்கே பாரு, கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும். நீ தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத." உடனே தேவி தயங்கியபடியே, "மாமா, நாம ஏன் இதற்கு ஒரு டாக்டரை போய் பார்க்கக்கூடாது? நீ என்ன சொல்கிற?" "ஆமாம் மாமா, இதுக்கு மேலே தள்ளி போடுறதும் சரின்னு எனக்கு மனசுக்கு படலை. நாம் ஒரு நல்ல டாக்டராக போய் கன்சல்ட் பண்ணால் என்ன? என் ஃப்ரெண்டுக்கு கூட ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் என்ன மாதிரி தான் புலம்பிகிட்டே இருந்தா. ஒரு நல்ல டாக்டராக பார்த்த பின்பு தான் அவளுக்கு இப்போது ஒரு ஆண் குழந்தை இருக்கு மாமா. நாமளும் ஏன் ஒரு டாக்டரை போய் பார்க்கக்கூடாது?" என்று தேவி கேட்டதும் கதிர், "உனக்கு அதுதான் விருப்பம்னா நாம் நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போகலாம்" என்றான். அதனால் கதிர் மற்றும் தேவி இருவரும் தனது மாமியார் பருவதத்திற்கு தெரியாமல்
மருத்துவமனைக்கு செல்வதற்காக முடிவு செய்திருந்தனர். அப்போது தேவி, நல்ல வேலை மாமா, இன்றைக்குன்னு பார்த்து உங்கள் அம்மா வீட்டில் இல்லை. அதற்கு கதிர், நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஒருவேளை அம்மா இப்போ இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்க தான் சொல்லுவாங்க. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. மணி இப்போது 11. அந்த டாக்டர் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நாம் 10:30 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போது போனாதான் சரியாக இருக்கும் என்று தனது மனைவி தேவியை அழைத்து கொண்டு கதிர் தனது இருசக்கர வாகனத்தில் ஆஸ்பத்திரிக்கு சென்றான். போகும் வழியில் தேவி, கதிர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போகலாமே என்று கூற, கதிரும் அதற்கு சரி என்று சொல்லி அவளை அருகில் இருந்த ஒரு முருகன் கோயிலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே இருவரின் பெயரில் பூஜை செய்யப்பட்டது. பூஜை செய்து முடித்த பின்பு பூசாரி, அம்மா, தேங்காய் அழுகி போயிடுத்து, வேற தேங்காய் வாங்கிட்டு வந்துடுங்கோ என்றதும் தேவி அழுது கொண்டே, நாம் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் தேங்காய் அழுகி இருக்கே மாமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது என்று கூற, அதற்கு கதிர், இங்கே பாரு, ரொம்ப நாளான தேங்காயாக இருக்கும் போல, அதனால தான் அந்த தேங்காய் உடைக்கும் போதே அழுகி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி நீயே தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிற. முதல்ல வா, நாம் பேசின மாதிரியே முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் என்ன பிரச்சனை என்று பார்த்திடலாம் என்று அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் கதிர். அங்கே மருத்துவர், நீங்கள் முதல்ல நான் எழுதி தர டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுடுங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று என்னால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் முதல்ல இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க என்று ஒரு சில டெஸ்ட்டுகளை ஒரு காகித பேப்பரில் எழுதி கொடுத்து அனுப்பினார். அனைத்து டெஸ்ட்டுகளையும் எடுத்து முடித்த பின்பு மருத்துவர் இருவரையும் அழைக்க, உள்ளே சென்ற கதிர் மற்றும் தேவியை பார்த்து மருத்துவர், உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துடுச்சு. ரிப்போர்ட் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பிரச்சனை தான். அதெல்லாம் ஒரு 4-5 மாதத்தில் மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். உடனே கதிர், அப்படின்னா என்னோட மனைவியை எத்தனை நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் டாக்டர் என்று கேட்க, அதற்கு மருத்துவர் உடனே, நான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் உங்கள் மனைவி தேவிக்கு தான் பிரச்சனை என்று நான் எதுவும் சொல்லலையே என்றதும் கதிர், என்ன டாக்டர், இவ வேற ரொம்ப குண்டு, பிசிஓடி, தைராய்டு என்று எல்லா பிரச்சனையும் இவளுக்கு தான் இருக்குது. அப்படின்னா இவளுக்கு தானே ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். இல்லை கதிர், பிரச்சனை உங்கள் மனைவிக்கு இல்லை, உங்களுக்கு தான் என்று மருத்துவர் கூறியவுடன் கோபத்தில் கதிர், டாக்டர் என்ன சொல்கிறீங்க? முதல்ல அந்த ரிப்போர்ட்டை திரும்ப ஒரு முறை நல்லா பார்த்து படித்து சொல்லுங்க என்றதும் மருத்துவர் மீண்டும், இங்கே பாருங்க, நான் உங்களோட ரிப்போர்ட்டை 2-3 முறை பார்த்துட்டேன். பிரச்சனை உங்களுக்கு தான் கதிர். உங்களுக்கு தான் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி குறைவாக இருக்குது. உங்களோட விந்தணு எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதை சரி பண்ணணும்னா நீங்கள் ஒரு 6 மாதம் நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும். அதன் பிறகு தான் இந்த பிரச்சனையை நாம் முழுமையாக சரி பண்ண முடியும் என்று மருத்துவர் கூறியவுடன் ஆத்திரத்தில் கதிர், யோ டாக்டர், என்ன பேசுகிற? என்ன பார்த்து குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு சொல்கிற? அதற்கு மருத்துவர், ஐயையோ, நான் அப்படி சொல்லலை. சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது. அதையும் சீக்கிரத்திலேயே நாம் சரி பண்ணிடலாம்னு சொல்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ஊரிலேயே நீங்கள் தான் நல்ல டாக்டர்னு சொன்னாங்க. அதனால தான் என் மனைவி அழைச்சிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். பின்பு கதிர் தேவியை பார்த்து, தேவி, முதல்ல எழுந்துரு, வேற ஏதாவது நல்ல மருத்துவராக போய் பார்க்கலாம். அதற்கு தேவி, மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டாக்டர் என்ன சொல்கிறார் என்று கேட்டுட்டு போகலாமே. தேவி கூறியதை கேட்டதும் கதிருக்கு கோபம் தலைக்கேறியது. உடனே கதிர், இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லையா என்றதும் தேவி எதுவும் கூறாமல் கதிருடன் கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டாள். போகும் வழி முழுவதும் கதிருக்கு கோபம் துளியும் குறையவில்லை. தேவியிடம் ஒரு வார்த்தை கூட கதிர் பேசவில்லை. அவர்கள் சென்ற பின்பு டாக்டர், வரும்போது பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஆனால் அதே பிரச்சனை ஒரு ஆணுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா தாம் தூம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க வேண்டியது. எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் எத்தனை டாக்டர்கிட்ட செக்கப் எடுத்தாலும் முடிவு என்னமோ ஒன்று தானே. இதை எப்போதான் இந்த ஆம்பளைங்க புரிஞ்சுக்க போகிறாங்களோ என்றார். வீட்டிற்கு சென்றவுடன் கதிர் தேவியை பார்த்து,
அந்த டாக்டர் தான் என்னை பார்த்து உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி குறைவாக இருக்குன்னு சொல்கிறாரு. நீ என்னமோ அவர் சொல்கிறத முழுசாக கேட்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிற. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அப்படின்னா பிரச்சனை எனக்கு தானா? ஏன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க? சொல்லு. எனக்கு தான் குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லையா? பார்ப்பதற்கு நல்லா தின்னு தின்னு குண்டு பூசணிக்காய் மாதிரி தானே இருக்க. பிசிஓடி, தைராய்டு, உடம்பு ஃபுல்லாக பிரச்சனையை வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்க ஒன்னால் முடியலை, அதனால் பழியை ஏன் மேலே போடலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்று கூறியதும் அதனை கேட்ட தேவி, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த டாக்டரை முன்ன பின்ன கூட தெரியாது. நீங்கள் தானே என்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு போனீங்க. இப்போ நீங்களே என்னை இப்படி பேசலாமா? அதற்கு கதிர், தெரியும், உன் மனசில் இப்போ என்ன ஓடுதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படியாவது எனக்கு தான் குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு என்ன நீ நம்ப வைக்க முயற்சி பண்ணுற, அதுதானே? கல்யாணம் பண்ணி 5 வருஷமாகியும் நமக்கு குழந்தை இல்லாததற்கு காரணம் நானா? இல்லை, நீதான். நீயும் உன் உடம்பும் தான் காரணம். உன்னால தான் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியல. நமக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணமே நீதான், நீ மட்டும்தான். அதற்கு தேவி அழுது கொண்டே, இங்கே பாருங்க, கோபத்தில் வார்த்தையை விடாதீங்க. டாக்டர்கிட்ட போகலாம்னு 2 பேரும் சேர்ந்து தானே முடிவு செஞ்சோம். ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவதற்கு முன்பே கண்டிப்பாக பிரச்சனை என்னிடம்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் என்னை நீங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்கீங்க. இல்லை, போன இடத்துல பிரச்சனை உங்களுக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை உங்களால் தாங்கிக்க முடியல. அப்படி தானே மாமா என்று தேவி கூறியதும் அதனை கேட்ட கதிர் கோபத்தில் தனக்கு அருகில் இருந்த பூந்தொட்டியை தரையில் தூக்கி எறிந்தார். அதனை பார்த்து பதறிய தேவி, மாமா என்ன பண்ணுறீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் என்ன பைத்தியமா என்று கேட்டதும் அதற்கு கதிர், ஆமாம், பைத்தியந்தான். உன்னை எப்போ கல்யாணம் பண்ணினனோ அன்றைய நாளிலிருந்து நான் பைத்தியந்தான். ஊரில் உள்ள எல்லாரும் உனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு கேட்குறாங்களே, அந்த கேள்வியை கேட்கிற ஒவ்வொரு நிமிடமும் நான் பைத்தியந்தான். கதிரின் இத்தகைய நடவடிக்கையை இதற்கு முன்பு பார்க்காத தேவி பயத்தில் ஒரு கோப்பையில் தண்ணீர் கொண்டு வந்து கதிரிடம் கொடுத்தாள். அதனை வாங்கிய கதிர் கோபத்தில் தண்ணீரை அவளது முகத்தில் ஊற்றினான். பின்பு கோபத்தில் கதிர், என் கண்ணு முன்னாடியே நிற்காத, உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை. இந்த இடத்த விட்டு வெளியே போ, வெளியே போ, வெளியே போ என்று ஆக்ரோசத்தில் கத்த, அதனை பார்த்த தேவி பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் வெளியே சென்று விட்டாள். அன்று இரவு முழுவதும் தேவிக்கு உறக்கமே கிடையாது. கதிரின் இத்தகைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்த தேவி மறுநாள் கதிருக்கு பிடித்த அனைத்து உணவுகளையும் தயார் செய்து வைத்திருந்தாள். அலுவலகத்திற்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த கதிரை பார்த்து தேவி, வாங்க மாமா, சாப்பிடலாம். அதற்கு கதிர், எனக்கு பசிக்கல, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அதனை பார்த்து கொண்டிருந்த மாமியார் பர்வதம், என்னடா இது, அவ காலங்காத்தால எழுந்து உனக்கு பிடிக்கும்னு விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கா. நீ எதையும் ருசி பார்க்காம டைம் ஆச்சுன்னு கிளம்புறேன்னு சொல்கிற. இப்போ மணி 8 தானே ஆகுது. எப்போதும் 9 மணிக்கு தானே அலுவலகத்துக்கு போவேன். இப்போ என்ன அவசரம்? முதல்ல இருந்து சாப்பிட்டு போ. அதற்கு கதிர், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். அப்படின்னா சமைச்சதெல்லாம் யார் சாப்பிடுவது? அதையும் சமைச்சவங்களே போய் சாப்பிட சொல்லுங்க. அப்போதானே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் குண்டாகலாம் என்றதும் தேவி அழுது கொண்டே செல்ல, ஒன்றும் புரியாத மாமியார் தேவியிடம் வந்து, என்னம்மா, என்ன ஆச்சு? 2 பேரும் ரொம்ப அன்பாக இருப்பீங்களே, என்ன திடீர்னு? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டதும் தேவி நடந்தவற்றை அழுது கொண்டே தனது மாமியாரிடம் கூறினாள். அதனை கேட்ட மாமியார் பருவதம், பிரச்சனையா? இங்கே பாரு, நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. உனக்கு குழந்தை இல்லைன்னு நான் உன்னை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கனா? பிறகு எதற்காக நீ வருத்தப்படணும்? இல்லைம்மா, நேற்று கதிர் என்னை ரொம்ப பேசிட்டாரு. எங்களுக்கு குழந்தை இல்லாததற்கு காரணமே நான் தான் என்று அவர் பேசினது என்னால் ஜீரணிக்க முடியல. இப்போ நினச்சாலே எனக்கு அழுகையாக வருது. இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி 10 வருடமாக குழந்தை இல்லை. ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு என்னை பார்த்து கேட்காத ஆட்களே கிடையாது. அவ்வளவே என்னோட மாமியார், நாத்தனார் எல்லாருமே என்னை மலடின்னு பட்டப்பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. அது மட்டுமா, கதிரோட அப்பாவுக்கு அவங்க வீட்டில் 2வது திருமணம் செய்ய முடிவு பண்ணிட்டாங்க.
எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணினேனோ எனக்கு தெரியாது. இவங்க அப்பா எனக்கு கணவராக கிடைத்தது. எல்லாருமே என்னை மலடி என்று கூப்பிடும்போது கூட ஒரு நாள் கூட என் மனசு நோகிற மாதிரி என்ன பேசினதே கிடையாது. எனக்கு கூட மனசு விட்டு போச்சு. இனிமே நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது, நம்மளோட தலையெழுத்து அவ்வளவுதான், எப்படியும் நம்ம கணவருக்கு 2வது திருமணம் அவங்க வீட்டில் செஞ்சு வச்சிருவாங்கன்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் என்னோட அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். எனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொன்னது மாதிரியே 10 வருஷம் கழித்து எங்களுக்கு கதிர் பிறந்தான். அன்றிலிருந்து என் வாழ்க்கை ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே மாறி போயிடுச்சு. ஒருவேளை கதிரோட அப்பா மட்டும் 2வது திருமணம் செய்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லு. ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் என்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ரொம்ப முடிவாக சொல்லிட்டாரு. அன்றைக்கு ஒரு நாள் அவர் கேட்ட கேள்வி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 2வது திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் 2வது திருமணம் முடிந்த பிறகு கூட எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கலைன்னா நீங்கள் எனக்கு 3வதாக ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்பீங்களா என்று கேட்டார். அன்றோடு அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் 2ஆம் திருமணம் என்ற பேச்சை பேசுவதையே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு கதிர் பிறந்தான். அவன் பிறந்ததுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு நொடியில் அப்படியே மாறி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக நான் இல்லை, என் கணவரோட அந்த நம்பிக்கை தான். உங்களுக்கு என்ன 5 வருஷம் தானே ஆகுது, பரவாயில்ல விடு. உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சா? குழந்தை இல்லை என்று நீங்கள் கவலைப்படுறதுக்கு. எனக்கு கதிர் பிறக்கும்போது வயது 38. நான் குழந்தை பெற்றுக்கல. கண்டிப்பாக உனக்கும் கதிருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லை, கதிரோட மனநிலை இப்போது எப்படி இருக்கும்னு என்னால் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. டாக்டர் சொன்னதை அவனால் ஏற்றுக்க முடியல. கதிர்னு இல்லை, எந்த ஒரு ஆம்பளையாலும் தன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. ஆனால் பொண்ணுங்க நாம் அப்படி இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை அந்த நேரம் மனசுக்குள்ளே போட்டு 1000 கேள்வி கேட்டுட்டு அடுத்த நிமிடமே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இப்போதைக்கு கதிருக்கு வேண்டியது எல்லாமே மன நிம்மதி தான். அவன் பேசினது எல்லாமே தப்புதாம்மா. அதுக்காக நீயும் அவன்கிட்ட கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிடாத. நீ அவன் மேலே காட்டுற அந்த அன்பு தான் உங்கள் 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு விரிசலையும் வரவிடாது. கண்டிப்பாக கதிர் ஒரு நாள் அவன் தப்பை புரிஞ்சுப்பான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக அவன்கிட்ட விட்டு கொடுத்து போ என்று மாமியார் ஒரு பக்கம், மறுபக்கம் கதிர் தனது நண்பன் அருணை அழைத்து, அருண், நேற்று நான் என் மனைவியை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே டாக்டர் பிரச்சனை என்னோட மனைவிக்கு இல்லை, எனக்கு தானே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைடா, எனக்கு விந்தணு ரொம்ப கம்மியாக இருக்கான். அதனால தான் எங்கள் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கலைன்னு சொன்னார். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அருண். உனக்கு யாராவது தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் கொஞ்சம் சொல்ல என்று கேட்டவுடன் அதற்கு நண்பன் அருண், எனக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது, உனக்கு தெரியும் தானே? அதற்கு கதிர், ஆமாம், ஒரு 2-3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த இல்லை? ஆமாடா, உன்ன மாதிரி தான் என்னோட மனைவியை அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு போனேன். ஆனால் இங்கே போன இடத்துல டாக்டர் பிரச்சனை எனக்கு தானே சொல்லிட்டாரு. என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை கதிர். மருத்துவமனை என்று கூட நான் பார்க்கல. கத்தி கூப்பாடு போட்டேன். வீட்டுக்கு வந்ததும் என்னோட மனைவி கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் என் மனைவி கிட்ட நான் பேசவே இல்லை. என்னால் அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியல கதிர். அதனால் நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக வேறு ஏதாவது குழந்தைகள் நல மருத்துவர்கள்கிட்ட போய் என்னோட டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தேன். ஆனால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை எனக்கு தானே சொல்ல ஆரம்பித்தாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல் போய் இறங்கியிருப்பேன், எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன பிரயோஜனம்? இவ்வளவு படித்திருந்தோம் ஒரு பொது அறிவு என்கிட்ட இல்லையே. ஒரு கட்டத்தில் தான் எனக்கே புரிய வந்தது, பிரச்சனையை என் மேலே வச்சுட்டு என் மனைவியை காயப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு? அதன் பிறகு தான் முடிவு செய்து மனைவியை அழைச்சிட்டு நானும் என் மனைவியும் சேர்ந்து ஒரு மருத்துவமனைக்கு போனோம். அங்கே மருத்துவரின் ஆலோசனைப்படி 2 வருடம் மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பிரச்சனையிலிருந்து வெளிவர ஆரம்பித்தேன். கடைசியாக 7 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. அந்த காலத்தில் பசங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லும்போது அது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு புரியுது கதிர். ஆனால் இந்த காலத்தில் இது எல்லாம் சகஜம்தான். என்று வரும்போது பிரச்சனை பெண்ணுக்கு தான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆண்களுக்கும் இருக்கலாம். சின்ன வயசில் இருந்தே குடி, சிகரெட், தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நாம் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அதுக்கு அடிமையாகவும் போயிடுறோம். இப்படி இருக்கும்போது குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு ஆண்களுக்கும் எத்தனையோ விதமான காரணங்கள் இருக்குது. ஆமாம், நீ எந்த டாக்டரை போய் பார்க்க போன என்று அருண் கேட்டவுடன் அதற்கு கதிர், டாக்டர் குமரன். யாரு? அந்த வட்டி கடை நடத்துகிறாரே முனீஸ்வரன். அந்த கடை பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கே, அவர் தானே? ஆமாம், அவரே தான். உனக்கு ஒன்று தெரியுமா கதிர், நம்ம மாவட்டத்திலேயே குழந்தைகள் நல மருத்துவத்தில் முதலிடம் அவருக்கு தான். அவர் சொன்னதை பொய்ன்னு நினச்சிட்டு நீ வேற ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு முடிவு செஞ்சுருந்தா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக வேறு யாராவது நல்ல டாக்டர் இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ நீயும் என்ன மாதிரி யோசிக்காமல் கோபப்படாமல் நிதானமாக சிந்தித்துப்பார். பிரச்சனை ஒரு வேளை உங்ககிட்ட இருந்து அதை புரிஞ்சுக்காம நீ உன் மனைவி மேலே கோபப்பட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் இல்லை? நீயும் என்ன மாதிரி எல்லா மருத்துவமனைக்கும் போய் காசை வாரி இறைக்க போறியா? நீயே ஒரு நல்ல முடிவு பண்ணு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் நண்பன் அருண். பிறகு வீட்டிற்கு சென்ற கதிர் தேவியை தனியாக அழைத்து, இங்கே பாரு, என்ன இருந்தாலும் நான் கோபத்தில் ஒன்று அப்படி பேசியிருக்க கூடாது. பிரச்சனை என்கிட்ட தானே. அந்த டாக்டர் மூஞ்சிக்கு நேராக சட்டுன்னு சொன்ன உடனே என்னால் அதை தாங்கிக்க முடியல. இந்த கோபத்தை உங்ககிட்ட எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாம தான் நான் நேற்று என்னென்னமோ பேசிட்டேன். அதற்கு தேவி, பரவாயில்ல மாமா, நீங்கள் தானே பேசுனீங்க, விடுங்க, நான் எதுவும் மனசில் வச்சுக்கல. என்ன சொல்கிற? நேற்று நான் உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு வேற ஒரு பொண்ணாக இருந்தால் எவ்வளவு கோவப்படுவா. ஆனால் நீ எதையும் காட்டிக்காம இவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கியே, எப்படி இதெல்லாம் உன்னால் முடியுது? எனக்கு நமக்கு பிறக்க போகிற குழந்தைய விட நான் சிறு வயதிலிருந்தே காதல் செய்த இந்த பெரிய குழந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று அவள் கூறியதும் கதிர் தேவியை இறுக கட்டி அணைத்து கொண்டான். பின்பு கதிர் தேவியின் நெற்றியில் முத்தமிட்டு, சாரி பப்பு, ரியலி ஐ எம் வெரி சாரி என்று கூற அதனை கேட்டவுடன் தேவி, என்ன மாமா, நான் பிறந்ததிலிருந்து உங்களை பார்க்கிறேன். எனக்கு தெரியாதா குழந்தை என்றால் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று? சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று கதிர் கூற அதற்கு தேவி, திரும்பவும் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து திட்டமாட்டீங்களே என்று அப்பாவி முகத்துடன் தேவி கேட்க அதற்கு கதிர், இனிமே இதை பற்றி எந்த டாக்டர் பேசினாலும் சரி, நான் என்னைக்கும் உன்னை திட்டமாட்டேன். பிறகு இருவரும் அதே மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரின் ஆலோசனைப்படி 1 வருடங்கள் மருந்து மற்றும் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டனர். 1.5 வருடத்திற்கு பிறகு தேவி இயற்கையான முறையில் கர்ப்பம் தரித்தார். தேவிக்கு கதிர் விரும்பியபடியே ஒரு அழகிய பெண் குழந்தையும் பிறந்தது. திருமணம் முடிந்த 1 வருடத்திற்கு பிறகு தம்பதியினரிடம் பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி, உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? குழந்தை ஆனா பெண்ணா? ஏதாவது விசேஷம் உண்டா என்றுதான். ஆனால் இது போன்ற கேள்விகள் பெரும்பாலும் ஒரு பெண்ணிடமே எப்பொழுதும் கேட்கப்படும். முந்தைய காலங்களில் பெண்கள் பூப்பெய்த உடனே அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது ஒரு வழக்கமாகவே இருந்தது. நமது பாட்டி, தாத்தா போன்றோருக்கு பெரும்பாலும் 6 to 8 குழந்தைகள் கூட இருந்திருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை பிறப்பது என்பது கேள்விக்குறிதான். அதற்கு காரணம் இன்றைய உணவு பழக்கங்கள், தட்பவெப்ப சூழ்நிலை, லேட் மேரேஜ் போன்ற பல காரணங்கள் இதனுள் அடங்கும். இந்த கதையில் கதிர் என்ற குணச்சித்திரம் மருத்துவர் தனக்கு குழந்தை பிறப்பது சிறிது பிரச்சனைகள் உள்ளது என்று கூறியவுடன் அதனை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெரும்பாலும் ஒரு ஆண்மகனை சீண்டி பார்க்க பெரும்பாலானோர் பயன்படுத்துகின்ற யுக்திகளில் ஒன்று அவனது ஆண்மை தன்மையை சீண்டி பார்ப்பது. மருத்துவர் கதிரிடம் கூறிய வார்த்தைகளை கதிரும் அவ்வாறுதான் எடுத்துக்கொண்டான். அது மட்டுமல்ல, உளவியல் அறிஞர்கள் கூறுகின்ற ஒரு சில கருத்துக்களை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். தம்பதியினருக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் மற்றும் குழந்தையின்மைக்கான பெரும்பாலான காரணங்களில் முக்கியமான ஒன்று மன அழுத்தம் என்கிற ஸ்ட்ரெஸ்.
அதனால் ஒரு சில மருத்துவர்கள் தம்பதியினரிடம், உங்கள் மனைவியை நீங்கள் தனியாக அழைத்து கொண்டு எங்காவது சென்று வாருங்கள் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் கேட்டிருக்கக்கூடும். இன்றைய காலகட்டங்களில் தம்பதியினருக்கு குழந்தை இல்லை எனில் பிரச்சனை அந்த ஆணிடமா அல்லது அந்த பெண்ணிடமா என்று முழுவதையும் பரிசோதனை செய்த பிறகு யாரிடம் பிரச்சனைகள் உள்ளது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ற மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது என்பது முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, மன அழுத்தம் என்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபடுவதற்கு யோகா போன்ற முறைகளை கையாள்வது மிகச்சிறந்தது. அது மட்டுமல்ல, மனமும் உடலும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொண்டு இயற்கையான தாம்பத்திய முறைகளில் ஈடுபடும்போது தம்பதியினருக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. என்னடா இது, இவர் என்ன மருத்துவரா, இது போன்ற ஆலோசனைகளை வழங்குவதற்கு என்று கூட நீங்கள் கேட்கலாம். இந்த கதை எனது தோழியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட எனது சொந்த கதை. இதில் நான் குறிப்பிட்டிருக்கும் ஆலோசனைகள் எல்லாம் என் தோழியின் வாழ்க்கையில் அவளது மருத்துவர்கள் கூறிய வழிமுறைகளை கடைபிடித்து அவள் அடைந்த வெற்றியின் பரிசுதான் அந்த பெண் குழந்தை. அதன் காரணமாகவே இது போன்ற துயரத்தை சந்தித்தவர்கள் இதன் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலேயே நான் இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளேன். தேவைப்படுவோர் கேட்டுக்கொள்ளுங்கள். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். இந்த கதையில் வரும் கதிரின் கோபம் நியாயம்தானா? அல்லது குழந்தையின்மைக்கு காரணம் எப்பொழுதும் பெண்களாக மட்டும்தான் இருப்பார்களா? இது பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் என்னோட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.